நண்பர்களுக்கு வணக்கம். வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நார்மலாக வாட்ஸ்அப் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில். ஆனால் வாட்ஸ்அப் மெசேஞ்சர் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பீட்டா வெர்ஷன் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் ஆகியிருக்காது பெரும்பாலும். அப்படி இல்லாதவங்களுக்கு அந்த ஆப்ஷன் எப்படி நாம் எனேபிள் பண்ணுறது அல்லது வாட்ஸ்அப் பீட்டா மெசேஞ்சர் வெர்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத தான் இந்த காணொலியில் சொல்லியிருக்கிறோம். சர்ச் இன்ஜினில் வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள், கூகுள் ஆர் குரோமில். சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு கூகுள் வாட்ஸ்அப் பீட்டாங்கிற லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதான் அதனுடைய மெயின் இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2-3 டைம்ஸ் அப் டு பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் ரைட் டாப்பில் பாருங்கள், கூகுள் ப்ளேக்கு பக்கத்துலேயே மைல்டாக ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நீங்கள் எந்த மெயில் ஐடியை வாட்ஸ்அப்புக்கு பேக்கப்பாக கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஆல்ரெடி இதை லாகின் பண்ணியிருப்பீங்க. அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் த பப்ளிக் வெர்ஷன் ஆன் கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஞ்சர் பீட்டா வெர்ஷன் அப்டேட் கேட்கும். அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வாட்ஸ்அப் இன்ஸ்டால் இருந்தால் அப்டேட் கேட்கும், இல்லைனா இன்ஸ்டால்னு கேட்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் அதை அப்டேட் கொடுத்தாலும் இன்ஸ்டால் ஆகிக்கும், அல்லது இன்ஸ்டாலுங்கிறத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி நாம் லாக்டு சார்ட் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதை நம்ம பெரும்பாலும் அன்லாக் பண்ணி வச்சுருப்போம், அல்லது ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு செட்டிங்ஸ் வச்சுருப்போம். அதை எப்படி நம்ம முதல்ல எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் மொபைல் கூகுள் பிக்சல் 7 இருந்ததுன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் டிவைஸ் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். செகண்டாக செட்டிங்ஸில் டிவைஸ் லாக் அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் ஸ்க்ரீன் லாக், ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட் லாக் ஆப்ஷன்லாம் இருக்குது. இதில் ஸ்க்ரீன் லாக்கில் பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. ஃபேஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதும் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட், உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை எப்படி நாம் எனேபிள் பண்ணுறது, செட்டப் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹவு டு செட்டப் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு கேட்கும். அதில் அந்த சென்சார் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா சென்சாருக்கு நேராக நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர் எந்த ஃபிங்கர் வேணாலும் வச்சு நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது 2-3 டைம்ஸ் அல்லது 4-5 டைம்ஸ் கூட நீங்கள் உங்கள் ஃபிங்கரை எடுத்து மறுபடியும் வெவ்வேறு டைரெக்ஷனில் ஃபிங்கரோட அந்த டிப் ஆஃப் த ஃபிங்கரை நீங்கள் வச்சு உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மூலமாக நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், டச் அண்ட் ஹோல்ட் ஈச் டைம் த ஃபிங்கர் பிரிண்ட் ஐகான் மூவ்ஸ், திஸ் ஹெல்ப்ஸ் கேப்சர் மோர் ஆஃப் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உங்கள் ஃபிங்கரை எந்த ஃபிங்கரை ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கிறீங்களோ அதே ஃபிங்கரை 2-3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் கொஞ்சம் டைரெக்ஷனை மாற்றி கொஞ்சம் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். பிளேஸ் த லெஃப்ட் எட்ஜ் ஆஃப் யுவர் ஃபிங்கர், ரைட் எட்ஜ் ஆஃப் யுவர் ஃபிங்கர்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது பாருங்கள். அது பண்ணி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஆடட் ஆகிடும். இப்போ டன்னுங்கிறத கொடுத்துட்டு இதில் காட்டுது பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஃபிங்கர் 1 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போது ஃபேஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக்கில் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ஆப்ஷன் கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஆர்டர்னு இருக்கும். இப்போது வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் பர்டிகுலர் சார்ட்டை, எந்த சார்ட்டை நீங்கள் லாக் பண்ண விரும்புகிறீங்களோ அது இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம் அல்லது குரூப்பாக கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது இப்போ நான் உங்களுக்கு ஒரு மாடலுக்கு இண்டிவிஜுவல் பர்சனை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு அந்த பர்சன் நேமை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், சார்ட் லாக் அப்படின்னு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் லாக் திஸ் சார்ட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்னு ஒன்று இருக்குது. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திஸ் சார்ட் இஸ் நவ் லாக்டு அப்படின்னு வந்துடும். வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா லாக்டு சார்ட்டில் இப்போ அந்த கண்டக்ட் ஆட் ஆகிடுச்சு. லாக்டு சார்ட்னு ஒரு ஆப்ஷன் மேலேயே இருக்கும். சார்ட்டுக்கு கீழே லாக்டு சார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இப்போது வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனுங்கிறதுனால எனேபிள் ஆகிடுச்சு. இதில் நம்ம வேறு ஒரு குரூப் கூட ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய வாட்ஸ்அப்பில் ரீஜியன் டீம் 09 அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நான் லாக்டு சார்ட்டில் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த குரூப்பை சூஸ் பண்ணுறேன்.
சூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணோன்னா கீழே சாட் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி லாக் திஸ் சார்ட் வித் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். அதை ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணி விட்டோன்னா எனேபிள் ஆகிடுது. லாக் திஸ் சார்ட் வித் ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிற இடத்துல நான் அதை எனேபிள் பண்ணுறேன். இப்போ லாக்டு சார்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி ஒரு சிங்கிள் கான்டாக்டும் ஒரு குரூப்பும் இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நாம் ஒரு தனிநபர் கான்டாக்டையும் லாக்டு சார்ட்டில் செட் பண்ணலாம், ஒரு குரூப்பையும் லாக்டு சார்ட்டில் செட் பண்ணலாம். அகைன் நான் சார்ட்ஸுங்கிற ஆப்ஷனுக்கு போகிறேன். லாக்டு சார்ட்ஸுங்கிறத சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதும் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக, அன்லாக் பண்ணுறதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ சென்சாரில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் அந்த ஆப்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரைவசியாக அந்த சார்ட்டை பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.